இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அப்பாவி முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறார். அவரது கொலைவெறி அடங்குவதாக தெரியவில்லை. இப்போது நெதன்யாகு அடுத்த போருக்கு தயாராகி வருகிறார். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2023 அக்டோபர் 10 இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஹமாஸ் படைகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 1400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்ட பிணை கைதிகளாக ஹமாஸ் படைகள் பிடித்து சென்றன. இந்த தாக்குதல் நடந்த அடுத்த சில மணி நேரங்களிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் தொடங்கிவிட்டதாக அறிவித்தார். பாலஸ்தீனத்தின் மீது கடந்த அக்டோபர் 10 தொடங்கிய இஸ்ரேலின் தாக்குதல் ஓராண்டு காலமாக ஓய்ந்த பாடில்லை. இந்த நீண்ட போரால் கோபமும் விரகதையும் அடைந்தார்கள் இஸ்ரேலியர்கள். அதோடு அவர்கள் ஹமாஸ் பிடித்து செல்லப்பட்ட பிணிய கைதிகளை மீட்க கோரி லட்சக்கணக்கானோர் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். போருக்கு முற்றுப்புள்ளி வைத்து நெதன்யாகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என யூதர்கள் ஒருமித்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அவற்றை புறந்தள்ளி தன்னுடைய தனிப்பட்ட இலக்குகளாக இந்த யுத்தத்தை 2வது ஆண்டாக கொண்டு செல்கிறார் நெதன்யாகு. இவருக்கு எதிரான அதிருப்தி பொதுமக்கள் இடையே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த சூழலில் போர் நிறுத்துவதற்கான எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட மறுக்கிறார் நெதன்யாகு. கடந்த மே இறுதியில் காசா உடனான அமைதி ஒப்பந்தத்துக்கு 4 புது நிபந்தனைகளை முன்வைத்தார். அதில் ஒரு நிபந்தனை காசா எகிப்து எல்லை பகுதியில் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பிலடெல்பி காரிடர் பகுதியில் நிரந்தரமாக இஸ்ரேல் இராணுவ முகாம்களை ஏற்படுத்துவது. நாசி ஹோலோகாஸ்ட் துயர சம்பவங்களுக்கு பிறகு அதிக யூதர்கள் உயிரிழந்தது அக்டோபர் 7 தாக்குதலில் தான். இதற்கு காரணமாக மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு என்று கூறிய இஸ்ரேலிய தேசியவாதிகள் நெதன்யாகுவுக்கு எதிராக போராட்டத்தை குதித்தனர். இதில் முரண் என்னவென்றால் தான் யூதர்களின் ஒரே பாதுகாவலன் என்றும் தன்னால் மட்டுமே யூதர்கள் இஸ்ரேலையும் காப்பாற்ற முடியும் என்று கூறி வருகிறார் நெதன்யாகு. இத்தனை லட்சம் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தும் சூழ்நிலை தன்னுடைய சொந்த இலக்குகளை அடைய நெதன்யாகு எந்த எல்லைக்கும் செல்வார் என்று தெரிகிறது. ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு பாலஸ்தீனத்தை கையகப்படுத்தும் நோக்கி மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் இராணுவ முகாம்கள் தொடர்ந்து அதிகரித்தன. கடந்த அக்டோபருக்கு பிறகு இஸ்ரேல் இராணுவம் மேற்கு கரை பகுதியில் மிகப்பெரிய ஊடுருவலை நடத்தியது. இதுவரை காசாவில் 41,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் மேற்கு கரையில் 650 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றனர். இதில் பெரும்பாலோர் பெண்களும் குழந்தைகளாகும். இது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று நெதன்யாகு வாதிட்டாலும் இந்த நடவடிக்கை பின்னால் இறக்க உச்ச நோக்கம் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எந்த ஒரு எதிர்ப்பு குழுவை நசுக்குவது என்பது தெரிகிறது. நெதன்யாகு தன்னுடைய ஆட்சியின் பாதுகாப்பு குறைபாடுகள் மறைக்கவே காசா மேற்கு கரை தற்போது லெபனான் என அடுத்தடுத்த தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறார். இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டால் அதுதான் அவரது ஆட்சியின் முடிவாக இருக்கும் என்று உலக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். அடுத்த தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதை நெதன்யாகு இந்த யுத்த வெறி தீர்க்கப் போவதில்லை என்பது மட்டும் நிச்சயம். பாலஸ்தீனிய சூழ்நிலை இப்படி என்றால் இன்னொரு புறம் நெதன்யாகு சமீபத்திய நடவடிக்கை மத்திய கிழக்கையே பெரும் பதற்றத்திற்கு ஆளாகி இருக்கிற. செப்டம்பர் 17 உலகம் இதுவரை பார்த்திர ஒரு தாக்குதலை நெதன்யாகு முன்னெடுத்தார். தொழில்நுட்பத்தில் பெரிய அளவில் மேம்படுத்த பேசர்கள் வாக்கி டாக்குகளை பயன்படுத்தி லெபனானின் ஹிஸ்புல்லா மீது நடத்திய தாக்குதல் அது. இதில் 1000க்கும் மேற்பட்டு உயர்ந்ததாக 5000 பேர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இது பெரும்பாலோர் ஹிஸ்புல்லாவுக்கு தொடர்பில்லாத பொதுமக்கள் என்கிற லெபனான் ஊடகங்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான யுத்த நடவடிக்கைகள் இஸ்ரேல் தொடங்கியது. ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் மூலம் தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்ட. இதன் இடையே நடத்தப்பட்ட விமானப்படை தாக்குதல் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா பதுங்கியிருந்த சுரங்க வீடு தகர்த்தப்பட்டது. இதில் அவர் உயிரிழந்தார். கடந்த 1992 ஹிஸ்புல்லா தலைவராக பதவியேற்ற ஹசன் நசரல்லா அந்த இயக்கத்தை அரசியல் அமைப்பாகவும் லெபனானின் துணை இராணுவ படையாக மாற்றியவர். தற்போது ஹிஸ்புல்லாவில் சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் உள்ளன. அதோடு ஏவுகணைகள் பீரங்கில் உள்ளன.
30 ஆண்டுகளுக்கு மேலாக ஹிஸ்புல்லாவை வழிநடத்திய ஹசன் மரணம் அடைந்த அமைப்புக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. விளைவுகளை பற்றி துளியும் கவலையின்றி லெபனானின் சக்தி வாய்ந்த மனிதரை குறிவைத்து தட்டி தூக்கிய இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கை பின்னால் உள்ள ஒரு நபர் நெதன்யாகு. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசனின் மரணத்தை அடுத்து ஈரான் உயர் தலைவரும் மத குருமான அயத்துல்லா அலி கோமேனி தலைமையில் தெஹரானில் உயர்நிலை கூட்டம் நடைபெற்ற. இது ஈரான் அதிபர் மசூத் மூத்த தளபதிகள் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் கோமேனி பேசும்போது லெபனான் ஹிஸ்புல்லாவுக்காக உலகம் முழுவதும் வாழும் அனைத்து முஸ்லிம் ஓரணியில் திரள வேண்டும், இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். இதன் தொடர்ச்சியாக காமேனியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவர் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேசும்போது தனது கையில் 2 மேப்புகளை வைத்திருந்தார். அவர் காட்டிய வரைபடங்களில் ஒரு சில நாடுகள் சபிக்கப்பட்டவை என்றும் சில நாடுகள் ஆசிரிக்கப்பட்டவை என்றும் குறிப்பிட்டிருந்தன. அந்த மேப்பில் பாலஸ்தீன பகுதியான மேற்கு கரை மற்றும் காசா ஆகிய இஸ்ரேலின் பகுதியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. கவனிக்கத்தக்க ஒன்று. அதே போல் சிரியாவின் கோலா ஹைட்ஸ் பகுதி இஸ்ரேலின் பகுதியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. நெதன்யாகு பார்வையில் ஈரான், ஈராக், சிரியா மற்றும் ஏமன் நாடுகள் சபிக்கப்பட்டவை. எகிப்து, சூடான், சவுதி அரேபியா மற்றும் இந்தியா ஆகியவை ஆசீர்வதிக்கப்பட்டவை. நெதன்யாகு தனது உரையில் ஈரானுக்கு நாம் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் எங்களை தாக்கினால் நாங்களும் உங்களை தாக்குவோம். இஸ்ரேலின் நீண்ட கரம் செல்ல முடியாத இடம் என ஈரானில் எதுவும் இல்லை, இது முழு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பொருந்தும் என எச்சரித்தார். தொடர் தாக்குதலின் மூலம் காசாவுக்கு செய்ததை லெபனானுக்கு தன்னால் செய்ய முடியும் என்பதை பறைசாற்றி வருகிறார் நெதன்யாகு. ஆனால் லெபனான் அரசியல் ரீதியாக வலுவில்லாத நாடு. அதன் பொருளாதாரம் ஏற்கனவே அதல பாதாளத்தில் கிடக்க 44% மக்கள் வறுமையின் கோரப்பொடையில் உழல்கின்றனர். இப்படியான சூழலில் ஒரு யுத்தம் என்பது அந்த நாட்டை பேரிழுக்கு இட்டுச் செல்லும். நெதன்யாகு இந்த நடவடிக்கைக்கு இஸ்ரேலும் மிகப்பெரிய விலையை கொடுக்காமல் இல்லை. இஸ்ரேலின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு அந்நிய முதலீடுகள் குறைந்து விட்டன. சுற்றுலா பயணிகள் வருகை கிட்டத்தட்ட அறவே நின்றுவிடும் சூழல். ஏறக்குறைய 40,000 தொழிலாளர்கள் நிறுவனங்கள் திவால் ஆகிவிட்டன. நாட்டின் கடனும் பல மடங்கு எகிரி இருக்கு. இப்படியான நிலையில் நெதன்யாகுவின் பிடிவாத குணமும் போர் வெறியும் மேலும் மேலும் அந்த நாட்டை படுகுழி தள்ளிவிடும் என்பதை போராடி கொண்டிருக்க ஆயிரக்கணக்கான யூதர்கள் கவலையாக இருக்கிறது. அப்படி இருந்த இச்சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது நெதன்யாகு திருந்துவதாக தெரியவில்லை. அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் முயற்சி எடுத்த அவரை பணிய வைக்க, இல்லை எனில் மத்திய கிழக்கு படுமோசமான நிலைக்கு தள்ளப்பட, அதோடு இஸ்ரேலும் பெரும் பின்னடைவு சந்திக்க. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.